சவுத் இந்தியாக்குள்ள ஓடுற ஃபர்ஸ்ட் எல்ஹெச்பி கரீப் ரத்தான யஷ்வந்த்பூர் கொச்சுவேலி கரீப் ரத் எக்ஸ்பிரஸ் தாங்க நம்ம இன்னைக்கு டிராவல் பண்ண போறோம். யஷ்வந்த்பூரிலிருந்து கொச்சுவேலி வரை செல்லும் கரீப் ரத் அதிவிரைவு வண்டி வயா பால்காட், திரிசூர், எர்ணாகுளம், கோட்டயம். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சில் என்ற பெங்களூருடைய யஷ்வந்த்பூர் ஜங்ஷனில் தாங்க இருக்கோம். ஸோ இங்கே யஷ்வந்த்பூர் ஜங்ஷன்லேருந்து நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ரெயின் ட்ராவலை பண்ண போகிறோம். நம்ம சேனலில் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா பஸ் விளாக்ஸ் தான் நிறையா கண்டினியூஸாக வந்திருக்கோம். ஸோ இந்த வாட்டி டிஃப்ரென்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெயின் ட்ரெயினை பண்ணி அதை வந்து இன்றைக்கி வந்து நம்ம விளாகாக ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். இந்தியன் ரயில்வேஸ்லேயே தனித்துவமாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ட்ரெயின் பார்த்திங்கன்னா இப்போ எல்ஹெச்பி ரேக்கோடைய அந்த கான்செப்டுக்குள்ளே வந்துருச்சுங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ட்ரெயின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சை கலரில் நான் சூப்பராக தெரிஞ்சுக்கிட்டு இருந்த கரீப் ரத் எக்ஸ்பிரஸ், ஏழைகளின் ரதம் என அழைக்கப்படுற கரீப் ரத் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா இப்போ எல்ஹெச்பி அந்த ரேக்குள்ளே பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. சவுத் இந்தியாவுக்குள்ளே ஓடுற ஃபர்ஸ்ட் எல்ஹெச்பி கரீப் ரத்தான யஷ்வந்த்பூர் கொச்சுவேலி கரீப் ரத் எக்ஸ்பிரஸ் தாங்க நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் ஃபர்ஸ்ட் டே எல்ஹெச்பி ரனில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம யஷ்வந்த்பூர் ஜங்ஷன் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு எந்த பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் நிற்குது அண்ட் என்ன மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். வாங்க உள்ளே போகலாம். ஸோ நம்ம யஷ்வந்த்பூர் ஜங்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேங்க. இந்த ட்ரெயின் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேவே நமக்கு ஒரு சூப்பரான சம்பவத்தை பண்ணி விட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டி ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரீஷெடியூல் பண்ணி பார்த்திங்கன்னா 2.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா 8:30க்கு எடுக்கக்கூடிய ட்ரெயின் பார்த்திங்கன்னா 11 o'clockனு சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை மணிக்கு ரேக் வருது, எத்தனை மணிக்கு கிளம்புவாங்கன்னே தெரியல. ஸோ அந்த சுச்சுவேஷன்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு பிளாட்ஃபார்ம் எதாவது போட்டிருக்காங்களா சொல்லிட்டு நம்ம வந்து இந்த டிஸ்பிளேஸ் எல்லாம் பார்ப்போம். வாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு பிளாட்ஃபார்ம் 6. இங்கே பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் 6 இருக்கும். இங்கே உள்ளே போனோடனே அங்கே பார்த்திங்கன்னா மெட்ரோக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா நமக்கு பேக் என்ட்ரன்ஸு. மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்குது. ஸோ அது வந்து இன்னும் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கிராண்டாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் இங்கே டேரெக்டாக நமக்கு மெட்ரோ இறங்கி அப்படியே பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டேஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்மளோட ட்ரெயின் பார்த்திங்கன்னா ட்ரெயின் நம்பர் போட்டிருக்காங்க. பட் பார்த்திங்கன்னா இன்னும் பிளாட்ஃபார்ம் வந்து அலாட் பண்ணல. ஸோ ட்ரெயின் நம்பர் அந்த ரீஷெடியூல் டைம் கரெக்டாக 11 மணி போட்டிருக்காங்க. எத்தனை மணிக்கு வராங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரேக்ஸாக எத்தனை மணிக்கு கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எந்த பிளாட்ஃபார்ம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யஷ்வந்த்பூர் ஜங்ஷன் கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 10 மணி ஆகுதுங்க. ஸோ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா ட்ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா டிபார்ச்சர், அரைவல்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு பிஸியாக தாங்க நம்ம யஷ்வந்த்பூர் ஜங்ஷன் பார்த்திங்கன்னா இருக்குது. சரி அப்படியே உள்ளே போவோம் வாங்க.
யஷ்வந்த்பூர் ஜங்ஷனில் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக பார்த்திங்கன்னா 6 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த 6 பிளாட்ஃபார்ம்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் கிடையாது. ஸோ இந்த 6th பிளாட்ஃபார்மில் நமக்கு பார்மர் எக்ஸ்பிரஸ் இருக்குது. 5th பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது. ஸோ 4th பார்த்திங்கன்னா சிவமோகா டவுன் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா சிவமோகாவில் வந்தது நிற்கிது. ஸோ 3, 2, 1 ஸோ இதெல்லாம் காலியாக இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக இந்த 3 பிளாட்ஃபார்ம்ஸ்குள்ளே ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நம்மளோட கரீப் ரத் எக்ஸ்பிரஸை போடுவாங்க. ஸோ நம்ம ட்ரெயினுக்கு ஃபைனலாக பிளாட்ஃபார்ம் மட்டும் பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தான் இன்றைக்கி நம்மளோட யஷ்வந்த்பூர் கொச்சுவேலி கரீப் ரத் டிபார்ட் ஆக போகுது. டைம் கரெக்டாக பார்த்திங்கன்னா 10:55 ஆகுது. பட் இன்னும் ட்ரெயின் பார்த்திங்கன்னா ரேக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வரல. மேபி இன்றைக்கி கிளம்புறது பார்த்திங்கன்னா டிலேவாக தான் இங்கே யஷ்வந்த்பூர்லேருந்து கிளம்பும் போது. எப்போ தான் ரேக்ஸ் கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். Passengers, kind attention please. Train number 1225 Yeshwanthpur Kochuveli Garib Rath Express from Yeshwanthpur to Kochuveli is departing from platform number 1 at 0:15. ஃபைனலாக நம்மளோட எல்ஹெச்பி கரீப் ரத் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக 12:05 பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 அரைவ் ஆகிட்டுருக்கு. அப்படியே வாங்க டக்கு டக்குன்னு கோச்சஸோட ஷார்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். ஸோ எல்ஹெச்பி வெரைட்டியில் நம்மளோட கரீப் ரத் எக்ஸ்பிரஸ்க்கு என்ன டைப் ஆஃப் கோச்சஸ் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3rd E, அதாவது 3rd எக்கனாமி ஏசி கோச்சஸ் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட கரீப் ரத் எக்ஸ்பிரஸ்க்கு அலாட் பண்ணியிருந்தாங்க. எக்கனாமிக் கோச்சஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்தியன் ரயில்வேஸில் வந்து ஒரு பார்ட்டாகவே பார்த்திங்கன்னா இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த வந்து ட்ராக்கை ரெடி பண்ணி தான் பார்த்திங்கன்னா நம்மளோட கரீப் ரத் எக்ஸ்பிரஸ்க்கு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக போர்டோட சூப்பராக போகுது. நம்மளோட யஷ்வந்த்பூர் கொச்சுவேலி கரீப் ரத் எக்ஸ்பிரஸை புல் பண்ண போகிற லோக்கோ KJM கிருஷ்ணராஜபுரம் ஷெட்டுடைய WAP7 தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கரீப் ரத் எக்ஸ்பிரஸை ஃபுல் ஸ்ட்ரெச் புல் பண்ண போகுது. அதாவது யஷ்வந்த்பூர் டு கொச்சுவேலி வரைக்கும் ஒரே லோக்கோ தான் பார்த்தீங்கன்னா புல் பண்ண போகுது. ஸோ நமக்கு இன்றைக்கி எந்த கோச் அலாட் ஆகிருக்குன்னா G15ங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே G1 தான் இருக்கும். ஸோ டக்கு டக்குனு ஃப்ரண்ட்டில் இருக்கிற கோச்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எக்ஸ்ட்ராஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம்.
ஸோ நமக்கு உள்ளே ஏறினோடனே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நமக்கு சிசிடிவி கேமராஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு பார்த்தீங்கன்னா ஹேமர்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஃபயர் இன்சிடென்ட்ஸுக்காக அந்த பார்த்தீங்கன்னா நமக்கு வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து பெரிய மிரர், சூப்பராக மிரர் கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வாஷ் மிஷினில் வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா டேப் கொடுக்கல, அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நமக்கு லெக்ஸ் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே ப்ரெஸ் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இது பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிட்டா ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் லிக்விட் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. ஸோ நமக்கு கோச்சஸோட டோர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் தாங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புல் பண்ணணும். ஸோ நம்ம கோச்சஸோட இன்டீரியருக்குள்ள வந்துட்டாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா லைட்டான டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரே டேபிள் நமக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ட்ரே டேபிள் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3x3 கான்ஃபிகரேஷன் சீட்ஸுங்க. அப்பரு மிடில் சீட்டு அண்டு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு லோவர் சீட்டுங்க. அண்ட் அப்படியே நமக்கு அட்ஜஸ்டபிள் டைப் வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே சார்ஜிங் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பவுச் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ரீடிங் லைட்ஸு நமக்கு கொடுத்துருக்காங்க. பட்டு நான் ஆன் பண்ணல நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க. மேலேயும் நமக்கு ரீடிங் லைட்ஸு யூஎஸ்பி டைப்பில் நமக்கு வந்து ப்ளக் டைப்பில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹூக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க 2 பக்கமும். எமர்ஜென்சி புல் செயின் கொடுத்துருக்காங்க. மேலேயும் அதே மாதிரி தாங்க லைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ரீடிங் லைட்ஸு. இது பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்க்ரீன்ஸு நமக்கு பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன்ஸு இப்படி பார்த்திங்கன்னா நம்ம இழுத்து விட்டுக்குவோம் தேவைன்னா. ஸோ அதே மாதிரி தாங்க எல்லாமே. இந்த பக்கம் அதே பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப் ஏசி ஒன்ஸ் நமக்கு வந்து 2 பக்கமும் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் ஹோல்டர் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயும் இருக்குது. மேலேயும் 3 இதுலேயும் இருக்குங்க. ஸோ ஃபுல்லாக நம்மளால் டீட்டெயிலாக காட்ட முடியலாலும் ஏதோ ஓரளவுக்கு நம்ம வந்து அது தெரிஞ்சுக்கலாம். நம்ம 3E எக்கனாமிக் கோச்சஸில் எப்படி இருக்குமோ சேம் தாங்க எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுறது ஒரு ஏசி கோச்சுங்க. ஏசி கோச்சஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ரயில்வேஸில் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி தாங்க நம்ம கரீப் ரத் எக்ஸ்பிரஸ்லேயும் கொடுக்குறாங்க. ஒரு தலகாணி, ஒரு திக்கான பெட்ஷீட்டு அண்ட் ஒரு ஒயிட் பெட்ஷீட்டு. ஸோ இது 3மே நமக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்க, நம்மளோட சூப்பரான யஷ்வந்த்பூர் கொச்சுவேலி கரீப் ரத் எக்ஸ்பிரஸோட ஃபஸ்ட்டு LHP ரன்னோட ட்ராவலை யஷ்வந்த்பூர் ஜங்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டி கரெக்டாக டிபார்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ டிபார்ச்சர் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நமக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைல்லையும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைல்லையும் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. பட் ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. புதுசாகவே நல்லா சூப்பராக இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா பக்கா கண்டிஷனில் தாங்க இருக்குது. ஸோ கோச் கம்போசிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப் ஆகட்டும் LHP ஆகட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லைங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஐசிஎஃப்ல வந்து G1லேருந்து G15 வரைக்கும் இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா GD1 GD2ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப்ல கொடுத்துருப்பாங்க. ஐசிஎஃப் கரீப் ரத்தில் கொடுத்துருப்பாங்க. LHP கரீப் ரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 ஜென்ரேட்டர் கார் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா G1 to G16 வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்ஸ் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐசிஎஃப் கரீப் ரத்தில் 78 சீட்ஸ் இருக்கும். பட் இப்போ நம்ம ஏசி எக்கனாமிக் கோச்சஸில் பார்த்தீங்கன்னா 80 சீட்ஸ். ஸோ 2 சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐசிஎஃப் கரீப் ரத்தில் சைட் மிடில்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சீட்ஸ் அலாட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ஏசி எக்கனாமிக் கோச்சஸில் பார்த்தீங்கன்னா சைட் மிடிலுங்கிற ஒரு கேட்டகரி இல்லை.
நமக்கு பார்த்தீங்கன்னா சைடு அப்பர், சைடு லோவர். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீட்ஸ் அலாட்மெண்ட் ஆகிருக்கு. இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப் லைட்னிங்ஸ் பாருங்கள். எல்லா கோச்சஸோட ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே நல்லா சூப்பராக ஒரு கிராண்ட் லுக் தருது. அதே மாதிரி கீழே நமக்கு வந்து எல்லா கோச்சஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அட்டெண்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீட் ஒன்று அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இன்டீரியர்ஸ் டோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி வந்தீங்கன்னா நம்ம வந்து புல் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோச்சஸ் தாங்க. இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுது. அதுவும் பார்த்தீங்கன்னா புது கோச்சஸ் Jan 24 தான் பார்த்தீங்கன்னா இதை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட கரீப் ரத் எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபேரை பார்த்தோம். யஷ்வந்த்பூர் டு கொச்சிவேலி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபேர் இந்த எல்ஹெச்பின்னாலும் சரி ஐசிஎஃப்னாலும் சரி எந்த மாற்றமும் இல்லை, ஒரே ஃபேர் தாங்க. நமக்கு வந்து யஷ்வந்த்பூர் வந்து கொச்சிவேலி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3A ஃபேர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 845 845 ரூபா பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா யஷ்வந்த்பூர் வந்து கோயம்புத்தூர் வரைக்கும் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ கோயம்புத்தூருக்கு 530 530 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கோச்சில் எல்லாருமே தூங்கியாச்சு. நாமளும் நெக்ஸ்ட்டு தூங்க தான் போகிறோம். ஒசூர் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளும் தூங்க போகிறது தான்.
ஸோ அவ்வளோதாங்க, நம்ம ஒசூர் ஸ்டேஷன் தாண்டியாச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தூங்கி இருந்துச்சுன்னா மார்னிங் ஷார்ட்ஸ் கொஞ்சம் ஏதோ கவர் பண்ணி நம்ம கோயம்புத்தூரில் பேக்கை எட் பண்ணிடுவோம். ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோச் பார்த்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட்ஸ் தாங்க. சீட் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐசிஎஃப் அலாட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்னும் இது வந்து அப்கிரேட் பண்ணல. ஸோ சீட்ஸில் பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு வந்து 2 லோவர் தான் பார்த்தீங்கன்னா காட்டுச்சு. பட் இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அப்படியே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா சைடு லோவர் வந்துருக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்பர் வந்துருக்கு. ஸோ அலாட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாறி தான் வருது. ஸோ அதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆகிடும்.
ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ சேலத்துலேயே இறங்கி பேசலாம் நினச்சேன். சேலத்தில் நம்ம இறங்கி போகிறதுக்குள்ள அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் உடனே எடுத்துட்டாங்க. ஸோ அதனால தான் டேரெக்டாக ஈரோட்லேருந்தே வந்து அப்படியே சொல்லிடலான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் டிமாண்டட் ட்ரெயின் தான். கரீபுரத்தில் வந்து ஐசிஎஃப்பில் ஓடும்போது பார்த்தீங்கன்னா செம்ம டிமாண்ட்ஸுங்க. ஸோ இனிமேல் எல்ஹெச்பிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம டிமாண்ட்ஸாக தான் ஆகும். ஃபஸ்ட்டு டேவே பார்த்தீங்கன்னா ஒரு 5 hours அபவ் பார்த்தீங்கன்னா லேட் ஆகிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:05ங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈரோடே வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோயம்புத்தூர் தாங்க. ஸோ நமக்கு என்ன தான் எல்ஹெச்பியில் கரீபரத் எக்ஸ்பிரஸ் கொடுத்துருந்தாலும் நமக்கு மென்ஷன் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜி வெர்ஷனில் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ கரீபரத்தோட ஜி எடுத்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா 3Aன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு எக்கனாமின்றது பார்த்தீங்கன்னா எம்மில் மென்ஷன் பண்ணுவாங்க. பட் பார்த்தீங்கன்னா இதுக்கு கரீபரத்தோட இது இனிஷியலே தான் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதில் டோட்டலாக உங்களுக்கு சொன்ன மாதிரி G1லேருந்து G14, G15, G16 வரைக்கும் நமக்கு வந்து கோச்சஸ் இருக்குங்க. ஸோ நமக்கு சைட் லோவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சேம் தாங்க, எல்லாமே சேமாக தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட்ஸ் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ரீடிங் லைட்ஸு, யூஎஸ்பி டைப் கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்திங்கன்னா மொபைல் ஹோல்டரும் இங்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு சன்ஸ்க்ரீன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இழுத்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் தாங்க மேலேயும் ரீடிங் லைட்ஸு அண்ட் பார்த்திங்கன்னா மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் நமக்கு யூஎஸ்பி டைப்பில் மட்டும்தான் இருக்குது. ப்ளக் டைப்பில் நமக்கு கொடுக்கல. அதேமாதிரி அட்ஜஸ்டபிள் டைப் ஏசி வென்ட்டு கொடுத்துருக்காங்க.
எண் 1225 யஷ்வந்த்பூரிலிருந்து கொச்சுவேலி வரை செல்லும் கரீப் ரத் அதிவிரைவு வண்டி வயா பால்காட் த்ரிசூர் எர்ணாகுளம் கோட்டயம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வந்துள்ளது. சவுத் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கரீப் ரத் எக்ஸ்பிரஸ் எல்ஹெச்பி ரனில் ஓடிருக்க ஒரு கரீப் ரத் எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு பிகெஸ்ட் டாட்டா. ஃபைனலி கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டாங்க. யஷ்வந்த்பூர் கொச்சுவேலி கரீப் ரத் எக்ஸ்பிரஸோட ட்ராவலை நம்ம கோயம்புத்தூரில் முடிச்சிட்டோம். ஸோ ஒரு சூப்பர் அண்ட் வந்து ஒரு மெமரியபிள் ஜேர்னியாக நமக்கு இந்த கரீப் ரத் எக்ஸ்பிரஸ் ஜேர்னி இருந்துச்சு. ஸோ கிளம்புனது பார்த்திங்கன்னா ஒரு 4 hours டிலேயில் கிளம்புனாலும் அப்படியே டிலே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி 5.5 hours டிலேவாக பார்த்திங்கன்னா வந்துருச்சு. பட் கரெக்டாக 9:35 நம்ம இங்கே கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டாங்க. ஒரு சூப்பரான ஜேர்னிங்க. நீங்கள் வந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கு வெறும் 530 ரூபாயில் ஒரு 3rd எக்கனாமி ஏசியில் நீங்கள் ட்ராவல் பண்ணிச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அதர் எக்ஸ்பிரஸஸ் பார்த்திங்கன்னா ரேட்ஸ் ஜாஸ்தி. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து பெங்களூர் டு பார்த்திங்கன்னா நமக்கு கொச்சுவேலி திருவனந்தபுரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணாலும் பார்த்திங்கன்னா 1500 அபவ் தான் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஃபேர்லாம் வரும். பட் நம்மளோட கரீப் ரத் எக்ஸ்பிரஸில் வெறும் 845 rupees தாங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்ஹெச்பியில் பார்த்திங்கன்னா இவ்வளோ கம்மியான ஃபேரில் எந்த ட்ரெயினுமே நம்ம பார்க்க முடியாது. பட் இந்த எல்ஹெச்பி கரீப் ரத் எக்ஸ்பிரஸில் நீங்கள் சூப்பராக ஜேர்னி பண்ணிடலாம். ஐசிஎஃப்பில் இருந்தாலும் சரி எல்ஹெச்பியில் இருந்தாலும் சரி ரேட் பார்த்திங்கன்னா எந்த டிஃப்ரென்ஸ் இல்லைங்க, அதே தாங்க. பட் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடும். எப்போயுமே வந்து கரீப் ரத்னா க்ரீன் கலர் தான் இருக்கும்னு சொல்லி நினச்சி வருவாங்க. பட் அது பார்த்திங்கன்னா கிடையாது, இனிமேல் எல்ஹெச்பியாக மாறிடுச்சு. ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சீட் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிமாண்டடாக தான் ட்ரெயின் ஓடிட்டுருக்கு. ஸோ அதையெல்லாம் பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஐசிஎஃப் கரீப் ரத் சைடு மிடில்ன்ற ஒரு கேட்டகரி இருந்துச்சு, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பட் இதில் இல்லை, சைடு அப்பர் சைடு லோவர் மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து ஜாலியாக நல்லா ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ணலாம். அந்த பண்ணுற ஷேக்கிங்ஸ் அந்தளவுக்கு இல்லை. எல்ஹெச்பி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி ட்ராவல் பண்ணவங்க நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து கரீப் ரத் எக்ஸ்பிரஸாக நம்ம சவுத் இந்தியா லைனில் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். அது சவுத் இந்தியாஸ் வித்தின் சவுத் இந்தியாவுக்குள்ளே ஓடுற ஃபஸ்ட்டு எல்ஹெச்பி கரீப் ரத் நம்மளோட யஷ்வந்த்பூர் கொச்சுவேலி கரீப் ரத்துங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். ஏதாவது சொல்ல மறந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ராவலில் மீட் பண்ணுவோம். அண்ட் டெல் தன் பாய் ஃப்ரம் தாமோதரன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்த ஃபஸ்ட் டைம் எக்கனாமிக் கோச்லேயும் ட்ராவல் பண்ணி காட்டிருக்கோம். அண்ட் ஃபஸ்ட் டைம் எல்ஹெச்பி கரீப் ரத் கோச்லேயும் பார்த்தீங்கன்னா கரீப் ரத் எக்ஸ்பிரஸ்லேயும் ட்ராவல் பண்ணி காட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ராவலில் மீட் பண்ணுறேன். அண்ட் டெல் தன் பாய் ஃப்ரம் தாமோதரன். டாடா.